Hello viewers, welcome to my channel. ஆரம்பிக்கலாங்களா? இன்னைக்கு வீடியோல இங்க அக்கா தவளைக்கு சொர்க்கத்தை காமிக்க, இன்னொரு பக்கம் அண்ணன் ஏபிசிடி வாசிக்க, ஏபிசிடி நொப்பந்தாடி வந்தவாடி வரட்டா போய் இங்க டேபிள் பென் கோச்சிக்கிட்டு போக, இன்னொரு பக்கம் ஜேசிபி மாட்டிக்கிட்டு முழிக்க அப்படின்ட்டு பல முரட்டு காமெடியான சம்பவங்களை பத்தி தான் இந்த வீடியோ முழுக்கவே இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம வீடியோஸ்க்கு இன்னும் லைக் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம இந்த வீடியோக்காச்சும் ஒரு லைக்கை போட்டு பாருங்க. சரி, டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி வாங்க. சரி வாங்க, போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. ஆரம்பியா சீக்கிரம். ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கிறதுக்கு அறிவிட்டவனே. சார், அண்ணன் எவ்வளவு அழகா ஏபிசிடி சொல்லுவார் தெரியுமா? கேளுங்களேன். ஏபிசிடி நொப்பந்தாடி வந்தவாடி வரட்டா போடி. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? சரி, அந்த கொஸ்டின் அவருக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டாரு. அடுத்த கொஸ்டின் நல்லா சொல்லுவாரு. ஈனால் சுற்றுப்புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டப்பாடு. எங்க அடுத்து அப்படி மூளையை பிழிஞ்சி ஒரு ரைமி சொல்றாரு பாருங்க. செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் இச்செல்வம் விழிச்செல்வம் வழிச்செல்வம். எங்க இதாச்சும் திருக்குறள்னு சொல்லிட்டு ஒரு போடு போட்டாரு. அடுத்து ஒரு போடு போடுவாரு பாருங்க. துப்பாக்கு துப்பாய தூமலை அடமலை ஏன் துப்பாக்கி. சரி, குதிக்க போறார ரொம்ப ஆழமா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஆழம் கிடையாது, யாக்கரை. இங்க செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ஷனை போட்டா, சார் உலகம் ரொம்ப கட்டு போய் கிடக்கு சார். யாரையுமே நம்ப முடியல. எல்லாத்திலையும் கலப்படாங்க பாருங்க. காலவேல சிமெண்ட் கம்மியா போட்டு ஒரு 10 சீட்டு அதிகமா போடு. என்னது நல்ல டீ கிடையா? ஏங்க ஒரு விளம்பரம் வேண்டாமாங்க? அப்பதான் 4 பேர் வருவோம். அதான் விளம்பரத்தோட பேரே டீ கிடைக்க வச்சுட்டோம். ஒரு விளம்பரம் என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. இங்க நம்ம தம்பியடே வீட கட்டணும் கலவைய போடுறான்னு சொன்னதுக்கு இப்பதான் பாத்திய கட்டி நாத்து நடுற முயற்சியில ஈடுபட்டு இருக்காரு. சரி, அவரை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா மூஞ்சி மோதையும் பாரு. அடே, உன் மேல உள்ள ஒரு மரியாதைக்காண்டி ஹாப்பி பர்த்டேன்னு போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு எப்படா போட்டு வச்சிருக்க நீ? நீங்களா யாருடா? சார், ரொம்ப நாளா சண்டை போட்டு என்கிட்ட இப்படி கோச்சிட்டு போயிடறான். சரி, இன்னைக்காட்டு சமாதானத்துக்கு வருவான் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கும் சண்டையை போட்டு கோச்சிட்டு போயிட்டு இருக்கான். சார், இவன் என்ன பண்ண? இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம உனக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. சார், நீங்க சொன்னதுக்காண்டி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த டோரை செட் பண்ணி இருக்கிறேன். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எங்க ஆன்லைன்ல ஆப்பிள் புக் ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. சரி, என்னடா 2 நாள்ல வந்துருச்சுன்னு ஓபன் பண்ணி பார்த்தா என்னது இது? எங்க சின்ன பையங்க ஒரு 5 நிமிஷம் தனியா விட்டுட்டு போக முடியல. அதுக்குள்ள யாராச்சும் வந்து தூக்கிட்டு போயிடறாங்க. இந்த மாதிரியான செட்டப் போட்டு கெட்டி வச்சாதான் இனிமே யாரு தூக்குறான்னு நானும் பாக்குறேன். வர்ற மாதிரி அட என்ன சார், நீங்க சைலன்ஸ் வச்சிருக்கீங்க? கிட்டக்க 10 அடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 அடி 200 அடி வைக்க வேண்டாமா? இப்படி பக்கத்துல வச்சீங்க அப்படின்னா என்னத்துக்கு ஆவறது? உயிர் நண்பர்கள் சார், இறங்கும் போது விழும்போதும் சேர்ந்துதான் விழுவாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட மாப்பிள்ளைக்கு கொடுத்தாங்க சர்ப்ரைஸ். சும்மாலாம் கிடையாது, உட்கார வச்சு சும்மா தட்டப்படலாம். டேய், படாத இடத்துல பட்டா என்ன ஆயிருக்கும்? என்ன புத்திர பையன் போயிருக்கும். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டா. இது எவன் பார்த்த வேலைன்னு தெரியல. ஆனா தம்பி நல்லா படிச்சிருப்போம் போல. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்களா, அருமைக்கிட்ட முண்டங்களா. எங்க முடிவெட்டுல ஒரு பக்கம் நீங்க கஜினியை தான் பாத்துட்டு இருக்கீங்க, மறுபக்கத்தை நீங்க பாக்கல. சார் வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன? சார், அங்க ஒரு போர்டு இருந்துச்சு, அதை நீங்க பாத்தீங்க? ஆமா, அதை வச்சுதான் ஒரு 3 மாசமா சமையல் பண்ற மூடியை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சார், நீங்க அந்த கவரை பார்த்துட்டு ஏதோ பெருசா எதிர்பார்க்கறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கவர்ல இருக்கிற மாதிரிலாம் உள்ள இருக்காது, இப்படிதான் இருக்கும்.
என்னடி சொல்ற? சார் நீங்க 1000 தான் சொல்லுங்க, இந்த பாட்டுக்கு இந்த ஸ்டெப் ஓகேன்னு தான் நினைக்கிறேன். என்னது ஓகே இல்லையா? அப்ப இது ஓகேவா பாருங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சார் கடவுள் யாரையும் கைவிட மாட்டாருங்க. வெகு நேரமா தூண்டில போட்டு காத்துக்கிட்டு இருந்ததுக்கு வலை நிறைய மீன் கொடுத்தாரு. அப்புறம் அவரை எடுத்துக்கிட்டாரு. டேய் மச்சான், நல்லா ஜூம் பண்ணி அப்படி எடுறா. அப்படியே நம்ம லவ்வர் அப்படி பின்னாடி வச்சு அந்த மொதக்கீரை போட்டு ஆசிட்டரை திருக்கி முன்னில தூக்கும் போது போட்ட சம்முன்னு வரணும். சரியா? எங்க திருக்கு அவ்வளவுதான். இனிமேல் உனக்கு பிரேக்கப். சோலி முடிச்சு. எங்க நானும் தூண்டில மீன் பிடிச்சு பாத்திருக்கேன், வலையில மீன் பிடிச்சு பாத்திருக்கேன், ஏன் சில டைம் கையை கொண்டு கூட பிடிச்சு பாத்திருக்கேன். இது என்னங்க புது ரகமா இருக்கு? வாயை கொண்டு பிடிக்காரு. எங்க அதுங்கெல்லாம் சொர்க்கத்தையே பார்த்தது இல்லைங்க. அதுக்கிட்ட போய் நீங்க சொர்க்கத்தை காமிச்சீங்க அப்படின்னா அடங்கொம்மால சோலி முடிச்சு. யாருப்பா உள்ள? எங்க அவ்வளோ காஸ்ட்லியான ஷூவுங்க. அவ்வளோ காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஷூவை 5 ரூபா டேப் அக்கௌண்ட் ஒட்டி ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எங்க எல்லாரும் அப்டேட் ஆகி போயிட்டாங்க, நம்ம இன்னும் அப்டேட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா பசங்க இப்பதான் ரெக்கவரி ஆகி அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா மொபைல்ல டிஸ்பிளே ஒர்க் ஆகலையும், அதான் மவுஸ்ல யூஸ் பண்ண காலம் போய் இப்பதான் அப்டேட் ஆகி கொஞ்சம் ரெக்கவரி ஆகி போன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல முன்னேறிடுவாங்க. தம்பி ஆடாம அசையாம அப்படியே நின்று போட்டோ எடுக்கிற வரைக்கும் அப்பதான் சாக்லேட் வாங்கி தருவேன். அப்படியா? அப்போ நானும் ஆடாம அசையாமனுக்கு எனக்கு வாங்கி தாங்க ஒரு சாக்லேட். அடி எத்த தடி. எங்க பயங்கரமா சம்பவம் பண்ணிருக்காங்க. சாதாரண சம்பவம் இல்ல, செங்கல் அடிக்க வச்சு சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இங்க நம்ம அண்ணன் கூப்பிட்டு வியாபாரம் பண்ணி பார்த்தாரு, ஒரு பையன் வரல. அதான் இப்படி. என்னத்த சொல்றதுன்னே தெரியல. இங்க அண்ணன் சுத்தி 4 பக்கமும் அள்ளியாச்சு. கடைசியில அண்ணன் மத்தியில நிக்கிறதே மறந்துட்டாரு. அப்ப புரியல, இப்ப புரியுது. உசுரே நீதானே. ஐயோ வேண்டாம் சார், இந்த பாட்டை நீங்க படிக்கிறதுக்குள்ள உங்க உசுறு எத்தனை தடவை போயிட்டு வருது தெரியுமா? நிழலாவும் கூட நான்தானே. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.